கிறிஸ்துக்குள் பிரியமான தேவச்சனமே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் நம்மளை வெற்றிகரமாக 94வது நாளில் கொண்டு வந்திருக்கிறார். ஏதாவது ஒரு நாள் சத்துருவானவன் தடை பண்ணுவானோ, போராடுவானோ என்றெல்லாம் யோசித்த நேரம் உண்டு. பிசாசானவன் அதிகமாக போராடினான். ஆனால் கர்த்தருடைய பெரிய கிருபையினால நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது. அந்த அடைக்கலத்தில் இருந்து, சிங்காசனத்தில் இருந்து ஒத்தாசையை அனுப்பினார். ஆம் தேவஜனமே, நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக அந்த கெத்சமனை தோட்டத்தில் அவருடைய வேர்வை துளிகள் எல்லாம் இரத்த துளிகளாக விழுந்தது. அவ்வளோ பாரம் எடுத்து அவர் ஜெபித்தார். நிறைய பேர் மரிக்கும் பொழுது மூச்சு அடைத்து மரிப்பார்கள். அவர்களுடைய மூச்சு சுவாசிக்க முடியாமல் அந்த கடைசி சுவாசம் வரும் பொழுது, இனிமேல் சுவாசம் இல்லையே என்று சொல்லுகிற அந்த நேரத்தில், அவர்கள் சுவாசம் போகிற நேரம், மூச்செல்லாம் அடைக்கப்படும். அருள்நாதர் இயேசுக்கு இதே போல 10 மடங்கான ஒரு சம்பவம் நடந்தது என்று அநேக பரிசோதனைகளை செய்த குழு அதனுடைய விளக்கங்களை வெளியிட்டார்கள். அவ்வளோ மூச்சடைப்பு, அவ்வளோ தூரம் பாரம் அவருக்கு. ஆனால் கர்த்தர் சமூகத்தில் இருந்து தூதர்கள் வந்தார்கள். தூதன் அவரை பலப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவஜனமே, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ இல்லையோ, கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்களுக்கு மேலாக இந்த வீடியோஸ் ரீச் ஆயிருக்கிறது. ஒரு பாட்டு பலருக்கு போகிறது பெரிய விஷயம் அல்ல. தேவ வார்த்தை, தீர்க்க தரிசனங்கள், விடுதலையின் அபிஷேகம் ஒவ்வொரு பேருடைய அறையில் சென்றிருக்கிறது. பிசாசு எவ்வளோ போராடுவான் என்று அநேகருக்கு தெரியாமல் இருக்கலாம். பவுல் சொல்லுகிறாரே, கற்ப வேதனை என்று சொல்லுகிறார். கிறிஸ்து உங்களுக்குள்ள மறுபடி உருவாக நான் கற்ப வேதனை படுகிறேன் என்று சொல்லுகிறார். லிட்ரலாக அந்த வேதனைகளை நாங்கள் அனுபவித்தோம். ஆனால் நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. சொன்னவர் நடத்துவார், விடுதலையை கொண்டு வருகிறார். ஏனென்றால் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. பிசாசு அநேக யுத்தங்களை கொண்டு வந்தான். பல ஜனங்களுடைய வாழ்க்கை விடுதலை ஆகுகிறதை கண்டுட்டு யுத்தம் பண்ணினான். சகல தேசம் உலகமே ரட்சிக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி அவன் அவ்வளோ சோதித்தான். ஆண்டவராகிய இயேசு போய் கேட்டார், அப்பா, இது உங்க சித்தம் இல்லை என்றால் நீங்கி போகும்படி செய்யும் என்று கேட்டார். ஆம் தேவச்சனமே, ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் என்றால், ஒரு ஆத்துமா தொடப்படும் என்றால் அங்கு ஒரு வேதனை உண்டு. ஏராளமான போராட்டங்களை தாண்டி இத்தனை நாட்கள் கொண்டு வந்தார். ஆம் தேவச்சனமே, ஆவியானவர் பலமாக செயல்பட்டார். இந்த ஊழியம் வெளிப்படாதபடி, இந்த பிரேயர் டைம் சேனல் வெளியே வராதபடி சத்துருவானவன் 5 வருடங்கள் கட்டி போட்டான். ஜனங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குது என்பதை அறிந்த சத்துரு போராடினான். கடந்த 15 ஆண்டுகள் நான் ஊழியம் செய்து வருகிறேன். ஆனால் சத்துருவானவன் கடைசி 5 ஆண்டுகள் ஜனங்களை தொடவிடாதபடி, ஜனங்களுக்கு வார்த்தை போய்விடாதபடி தடை பண்ணினான். ஒரு சர்ப்பம் எழும்பி போராடுகிறதை நான் தரிசனத்தில் கண்டேன். 5 ஆண்டுகள் ஜெபித்தோம். பாருங்கள், அதன் விளைவாக இந்த 100 நாள் ஜெபத்தில் மட்டுமே 20 லட்சம் மக்களை கர்த்தர் தொட்டிருக்கிறார். ஆம் தேவச்சனமே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதன் மூலமாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. அவர் சொன்னால் அதை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பா சொன்னார், அவர் செய்கிறார். ஆயிரங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். உள்ளான மனிதன் விடுதலையாய் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அநேகர் வெளிப்புறமான விடுதலை இல்லை என்று யோசித்து கொண்டிருக்கலாம். வெளிப்பிரகாரமான விடுதலை எல்லாம் ஒரு செகண்டில் நடந்துரும். ஆனால் உள்ளான விடுதலை தான் நடக்காது. அந்த விடுதலை தான் இந்த நாட்களில் நடந்திருக்கிறது. அநேகர் ஜெபத்தில் எழும்பி இருக்கிறாங்க. அநேகர் ஆவியில் பலப்பட்டு இருக்கிறார்கள். கடந்த நாட்கள் ஒரு சாட்சியை பார்த்தேன். ஏராளமான சாட்சிகள் இருக்குது தேவச்சனமே. கண்டிப்பாக 100வது நாள் நம்ம அதை பார்க்க தான் போகிறோம். ஆனால் இந்த சாட்சி என்னை ரொம்பவே ஷாக் ஆக்கினது. அந்த தாய்க்கு தன்னுடைய ஒரே மகன் ஆக்சிடென்டாக இறந்திருக்கிறான். அந்த வேதனை தாங்காமல் அவர்கள் இருக்கும் பொழுதே அவர்களுடைய சொந்த மகள் தற்கொலை பண்ணி மரிக்கிறாள். தாங்க முடியாத துயரம். ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து என்ன கேட்க முடியும்? ஆண்டவராகிய இயேசுவை விட்டு பின்வாங்காமல் அவர்கள் இருந்ததே பெரிய விஷயம். அவர்கள் எதிர்ச்சியாக நம்ம சேனலை பார்த்துருக்குறாங்க, பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருந்த மந்திர பொருள் வெளிப்பட்டது. அதை இயேசுவின் நாமத்தில் தூக்கி வெளியே போட்டார். அந்த குடும்பம் விடுதலையாக கர்த்தர் உதவி செய்தார். பாருங்க தேவச்சனமே, அநேகர் அஜாக்கிரதையா இருக்கிறாங்க. பிசாசுகளோடு போராடுறதுல அஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. ஏன் எபேசியர் 6 ஆண்டவர் யுத்த ஆயுதங்களை பற்றி பேசுகிறார்? ஏனென்றால் அவன் ஒரு பலவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசுக்கு முன்னாடி அவன் பலவீனனாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் அவன் அந்தகார ஆவிகளும் பலவானாக இருக்கிறான்.
அசுத்த வல்லமை உடையவனா இருக்கிறான். பரிசுத்த ஆவின் வல்லமையினால பரிசுத்தமாக நின்றுதான் அவனை ஜெயிக்க முடிகிறது. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை பாருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒரு 7 பேர் ஸ்கேவாவின் பிள்ளைகள் பிசாசை விரட்ட வந்தார்கள். அவர்களை சத்துருவானவன் வஸ்திரங்களை கிழித்து நிர்வாணமாக அனுப்பிவிட்டான். ஏனென்றால் இயேசுவின் நாமத்தை யாரும் காப்பியடிக்க முடியாது. அந்த பிசாசு சொன்னது, எனக்கு பவுலை தெரியும், இயேசுவை தெரியும், நீ யார் என்று கேட்டது. அப்படி என்றால் என்ன? அழைக்கப்பட்டவர்களை பிசாசுக்கு தெரிகிறது. ஆம் தேவ ஜனமே, 20 லட்சம் மக்கள் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆண்டவருடைய பெரிய அழைப்பு தான் இதை செய்திருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் இந்த 100 நாள் ஜெபத்தின் கடைசி வந்திருக்கிறீங்க. ஆவியானவர் உங்களை பார்த்து முகமுகமாய் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே, உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும், பெற்றுக்கொள்ளும் அபிஷேகத்தை என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் பேரின்ப நதியினால் நிரப்பப்படுவாயாக, பிசாசுகளை விரட்டுகிற மகிமையினால் நிரப்பப்படுவாயாக, வேதத்தை தியானிக்கிற மகிமையினால் நிரப்பப்படுவாயாக என்று ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். அவ்வாறாக அந்த சகோதரியினுடைய குடும்பம் விடுதலையானது. ஒரு சாட்சி தான் உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வருகிற நாட்கள் எல்லாம் பார்க்கலாம், ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் செய்த காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் செய்திருந்தார் என்றால் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. ஆண்டவர் உண்மையாகவே உங்க வாழ்க்கையில கொடுத்த விடுதலைகளை நீங்கள் மறக்காமல் தெரிவிங்க. ஆண்டவருடைய சித்தமானால் அதில் இருந்து சிலதை கலெக்ட் பண்ணி 100 நாள் ஜெபம் முடியும் பொழுது அந்த கடைசி நாளில் நாம் அதை ரிலீஸ் பண்ணுவோம். அநேகருக்கு அது பிரோஜனமாக இருக்கட்டும். ஏராளமான சாட்சிகளை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். எல்லா நாளும் அதை வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலையினால கடைசி நாளில் மொத்தமாக வெளியிட ஆயத்தமாக இருக்கிறோம். ஆம் தேவ ஜனமே, பிசாசானவன் போராடினான், தடை பண்ணினான், காற்றினால் சீற்றங்களை உண்டாக்கினான், மரங்களை உடைத்து போட்டான், மழையை அனுப்பினான், கரண்ட் வயர்கள் அத்து விழுந்ததை பார்த்தோம், பல போராட்டங்களை பார்த்தோம். இருளின் ஆவிகள் வந்தது, செய்ய விடாதபடி தடை செய்தது. ஆனால் நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. அந்த அடைக்கலத்தில் இருந்து தூதர்களை அனுப்பினார், விடுதலைகளை அனுப்பினார். ஆண்டவர் சொல்லுவார், இந்த பெயர் இத்தனாவது நாள்ல வரும், நீ இந்த நாள்ல இருக்கும் பொழுது இந்த பெயரை சொல்லு என்று சொல்வார். நான் சொல்லி ஜெபித்துட்டு கமாண்டை பார்க்கும் பொழுது அந்த பெயர் கீழே இருக்கும். சில நேரம் கமாண்ட்ல பேர் இருக்காது. நான் யோசிப்பேன், ஆண்டவர் அந்த ஆள் வரலையேன்னு யோசிக்கும் பொழுது ஆண்டு சொல்லுவார். 2 நாள் கழிச்சு பார்க்கும் பொழுது அந்த நபர் கமாண்ட் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆம் தேவ ஜனமே, ஆண்டவர் பொய்யுரையாத தெய்வன். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சாட்சியை வாசித்தேன். அந்த சாட்சியில மிக அருமையாக எழுதியிருந்தாங்க. அவங்க ஒரு டியூஷன் டீச்சர். ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறாக உண்டாயிருந்தது, ஒரு டியூஷன் டீச்சர் இதை பார்க்குறீங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிறார் என்று அவர்கள் எழுதியிருந்தார்கள். கிட்டத்தட்ட 2008 அவர்களுடைய திருமணம் நடந்திருந்த மாதிரி எழுதியிருந்தார்கள். அவர்கள் ஒரு ஊழியக்காரனுக்கு கட்டப்பட்டு கொடுத்திருந்தார்கள். 2 குழந்தைகளை ஆண்டவர் கொடுத்தாராம். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கை ரொம்ப போராட்டமாக இருந்தது என்று சொன்னார்கள். ஆனால் இந்த அருமையான சேனல் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அவர்களுக்கு கடந்து வந்தது. இதை ஒரு டியூஷன் டீச்சர் பார்க்குறீங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மாற்றங்களை தருகிறார், உங்க வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார் என்று ஆவியானவர் சொல்லியிருந்தார். அதன் பின்பாக அவங்க குடும்பம் உறவு பலப்பட்டது. அந்த குடும்பத்தில் ஐக்கியம் வந்தது. பல ஆண்டு போராட்டங்கள் மாறினது. 7 டியூஷன் பிள்ளைகள் இருந்து கொண்டிருந்த இடத்துல ஆண்டவர் டபுளாக ஆசீர்வதித்து 15 பிள்ளைகளை வர வைத்திருந்தார் அப்படின்னு அவர்கள் அருமையாக கமாண்ட் எழுதினார்கள். ஆம் தேவ ஜனமே, நம்ம ஆண்டவர் உண்மை உள்ளவர். அநேக ஆத்துமாக்களை தொட வேண்டும் என்று சொன்னவுடன் வலு சர்ப்பம் எழும்பி பலவான் எழும்பி நம்மளை தடை செய்தான். ஆனால் கர்த்தருடைய மகிமை இறங்கி அவைகளை கிழித்து போட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்துருவானவன் எதை திருடினாலும் நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு, நமக்கு ஒரு ஆதரவு உண்டு. ஒரு வேடிக்கையான ஒரு கதை உண்டு, அதை சொல்லி நாம் ஆராதிக்க போகிறோம். ஒரு 7 ஆட்டுக்குட்டிகளை ஒரு தாய் கஷ்டப்பட்டு வளர்த்தது. 7 ஆட்டுக்குட்டிகளும் அவ்வளோ அழகாக இருக்கும். இது அநேக நேரம் இந்த சண்டே கிளாஸ் கதையில சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் சொல்லுகிறது உண்டு. அப்ப இந்த தாய் என்ன செய்தது? பிள்ளைகளா, நான் வெளியே போயிட்டு வரேன், உங்களுக்கு ஆகாரம் வாங்கிட்டு வரேன், நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள பத்திரமா இருங்க என்று சொல்லிவிட்டு போகிறது. இவ்வாறாக நரியோ கரடியோ வந்தால் நீங்கள் கதவை திறக்காதீங்கள் என்று சொன்னது. அந்த தாயாடு நல்ல வெள்ளையாக இருக்கும். அது வெளியே சென்று பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொண்டு வர போனது. இதை கண்ட ஒரு நரி, மோசமான பெரிய நரி, தன்னுடைய கால்களில் வெள்ளை கலர் சாயங்களை பூசிக்கொண்டு வந்து
வெள்ளை கலர் கால்களோடு கதவு முன்னாடி வந்து தட்டினது. அப்போ இந்த ஆடுகளுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம், யார் கதவை தட்டுகிறா? நரி வந்தால் காலெல்லாம் பிரவுன் கலர்ல அல்லவா இருக்கும், நமது அம்மா தான் வந்து விட்டார்கள் என்று சொல்லி பிள்ளைகள் கதவை திறந்தார்கள். பாவம், அந்த 7 பிள்ளைகளையும் அந்த நரி விழுங்கினது என்று அந்த அருமையான வேடிக்கை கதை சொல்லுகிறது. நல்ல நதி ஓரமா காற்றோட்டமாய் போய் படுத்து தூங்கினது. தாய் வரும் பொழுது ஒரு பிள்ளையும் இல்லை. தாய் பார்த்தது, நரி பயங்கர குண்டாக படுத்து தூங்கி கொண்டிருக்கிறது. எல்லா பிள்ளைகளையும் வயிற்றுக்குள்ள வைத்திருந்தது. இந்த தாய் ரொம்ப கண்ணீரோடு வந்து அதனுடைய கொம்புகளால் அந்த நரியை குத்தி அதனுடைய வயிறை கிழித்து அந்த பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றினதுன்னு அந்த அருமையான கதையில எழுதப்பட்டிருக்கும். அந்த பிள்ளைகளை காப்பாற்றின பிறகு அதற்கு மாறாக அதுக்கு வயிற்றுக்குள்ள ஒரு 7 பெரிய கற்களை எடுத்து எல்லா ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் சேர்ந்து எடுத்து வயிற்றுக்குள்ள வைத்து அதை தச்சு விட்டுட்டு போயிடுவாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அசந்து உறங்கின நரி முழிச்சுச்சான். முழிச்சு தண்ணி குடிக்கலாம் என்று தலைகீழாக குனிந்து தண்ணியை குடிக்கும் பொழுது அவன் கல்லினுடைய சுமை தாங்காம நரி தண்ணியில் விழுந்து மாண்டு மரித்து போனது. ஆம் தேவச்சனமே, இதே போலதான் சத்துருவானவன் நம்முடைய ஆசீர்வாதங்களை விழுங்கி வைக்கலாம், மூடி வைக்கலாம், திருடி வைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எதை அவன் உங்களை விட்டு திருடினானோ அதை காட்டிலும் 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது. இட்ஸ் ஆன் இஸ் வே. அது உங்கள் வழியை நோக்கி வருகிறது. இட்ஸ் கம்மிங். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை? அது வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆடுகளுக்கு ஒரு நல்ல தாய் இருந்தது. இன்னைக்கு உங்களை ஆதரிக்க யாரும் இல்லை என்று கண்ணீரோடு இருக்கிறீங்களா தேவஜனமே? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஆதரிக்க ஒரு கரம் உண்டு, உங்களுக்காக வழக்காட ஒரு தகப்பன் உண்டு. உங்களை கைவிட மாட்டார், உங்களுக்காக வருவார், வந்து கொண்டிருக்கிறார். ராஜா வருகிறார், யுத்த வீரர் வருகிறார், தேவாதி தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஒரு நல்ல அடைக்கலம் உண்டு, என் தாய் மறந்தாலும் என்னை மறக்காத ஒரு நேசர் உண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உயர்த்துவோமா? எனக்கு ஒரு அடைக்கலம் உண்டு, என் பாரத்தை இறக்கி வைக்க, எனக்காக வழக்காட, எனக்காக யுத்தம் பண்ண என் அப்பா வருகிறார். என்னுடைய பாரங்களை அவருடைய பாதத்தில் இறக்கி வைப்பேன். அற்புதங்களை செய்வார், திரளாய் செய்வார், மாற்றங்கள் நடக்கும். ஆம் தேவஜனமே, எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துவோமா? எனக்கு ஒரு அடைக்கலம் இருக்கு என்று சொல்லி அப்பாவை நோக்கி பாருங்களேன். அப்பாவுடைய பிரசன்னம் அறையில் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, சொல்லுங்க. கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே நான், கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே. எதை குறித்தும் பயம் இல்லையே, ஓ எதை குறித்தும் பயம் இல்லையே. என் நேசர் நடத்துவீரே, சொல்லுங்களேன். என் நேசர் நடத்துவீரே. ஆம் தேவச்சனமே, நமது நேசர் நடத்துவார். 5 மீன் 2 அப்பந்தான். இதை வச்சு என்ன செய்ய முடியும்? அப்பா கையில கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதமாய் மாறினது. காண ஒரு கல்யாணத்துல வேதனையும் துக்கமும் வந்தது, அவமானம் வந்திருக்கும். அப்பா அங்க இருந்ததுனால அந்த திராட்சரசத்தை குறைபடாமல் பாதுகாத்தார். தண்ணியை திராட்சரசமாய் மாத்தினார். எத்தனை பேர் சொல்றீங்க, என் வாழ்க்கையில இயேசு இருக்கிறதுனால என் மாறா மதுரமாய் மாறப்போகுது, என் கசப்பு இனிப்பாய் மாறப்போகுது? இதை சொல்ல சொல்ல மாறுகிறது. ஆவியில் நான் பார்க்கிறேன். தேவ ஜனமே, உன் வாழ்க்கை மாறுகிறது. இந்த வரிகளை சொல்லுங்களேன். கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே நான், கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன்.
எதை குறித்தும் பயம் இல்லையே. ஓ, எதை குறித்தும் பயம் இல்லையே. அப்பா பார்த்துக்கிடுவாரு. என் நேசர். எத்தனை பேர் சொல்றீங்க என் நேசர் நடத்துவார், அந்த திருமணத்தை நடத்துவார், நல்ல வேலையை தருவார். ஓ, தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே. ஆமா ஆமா ஆமா, ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே சரண்டராய் ஒப்பு கொடுப்போமா? எனக்கு ஒரு தாய், எனக்கு ஒரு நல்ல தகப்பன், அவர் மடியில் நான் சாய்கிறேன். சாய்ந்து விட்டேன் நான் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே. யாரும் இல்லைன்னு கவலையோடு இருக்கிறீங்களா? யாரும் இல்லைன்னு வேதனையோடு இருக்கிறீங்களா? அப்பா உங்களை கைவிடுவதில்லை. அப்பா உங்களை கவனிக்க வந்திருக்கிறார், உங்களை விசாரிக்க வந்திருக்கிறார். என்ன தேவையோ அப்பாட்ட சொல்லுங்க. எந்த கவலை உங்களை பாரப்படுத்துதோ அப்பா கையில கொடுங்க. அந்த பாரத்தை அப்பா கையில விட்டுருங்க. என் முதிர் வயதுல என்னை யாரு காப்பாத்துவான் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆவியானவர் சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் உங்களை நடத்துவார், மரண பரியந்தம் உங்களை நடத்துவார் என்று சொல்லுகிறார். எதை குறித்து கவலையோடு இருக்கிறீங்களோ தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. அது நன்மையாக மாறுகிறது, அது நன்மையாக மாறுகிறது. நான் அற்புதம் செய்கிறேன், நான் அற்புதம் செய்கிறேன். You will see miracle, you will see goodness. நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். சாய்ந்து விட்டேன் நான் செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நான் செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன், நான் நன்றியோடு துதிக்கின்றேன். ஓ, செய்த நன்மைகள் நினைக்கின்றேன். எத்தனை பேர் செய்த நன்மைகளை நினைக்கிறீங்க? அப்பா இதுக்கு முன்னாடி நன்மை செய்தார்னா இனிமேலும் செய்வாரு. நன்றியோடு துதிக்கின்றேன், நான் நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடாத என் நாயனே, ஓ கைவிடாத என் நாயனே, எங்கள் கல்வாரி நாயகனே, எங்கள் கல்வாரி நாயகனே. தாய்மடியில் சொல்லுங்க, தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற சொல்லுங்க சொல்லுங்க, அப்பா நான் உங்க மடியில சாய்கிறேன்ப்பா. அன்னைக்கு யோவான் அப்போஸ்தலன் ஏசப்பாவுடைய மார்புல சாய்ந்து இருந்தாரு. அப்பா மேல அவ்வளவு அன்பு, அவ்வளவு அன்பு இருந்தது. எத்தனை பேர் சொல்றீங்களே துணையாளரே, 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 என் துணையாளரே, இணையில்லா மணவாளரே, என் இணையில்லா மணவாளரே. சொல்லுங்க, துணையாளரே, என் துணையாளரே, துணையாளரே, என் துணையாளரே, இணையில்லா மணவாளரே, எங்கள் இணையில்லா மணவாளரே. உணவாக வந்தீரையா, உயிரோடு கலந்தீரையா, ஓ உணவாக வந்தீரையா, உயிரோடு கலந்தீரையா. சொல்லுமா, ஒரு தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். ஆமென் ஆமென். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். ஒரு தாய்மடியில் தவழுகின்ற எத்தனை பேர் உள்ளத்துல
இருந்து சொல்றீங்க. எல்லா பாரத்தையும் இறக்கி வைங்க பாப்போமே. உள்ளத்துல உள்ள எல்லா கவலையும் இறக்கி வைங்க. உங்க உள்ளத்துக்குள்ள இனி பயம் ஆளுக செய்யக்கூடாது. இனி உங்க உள்ளத்துல கவலை ஆளுக செய்யக்கூடாது. இனி உங்க உள்ளத்துல விசுவாசம் தான் வேணும். நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு. ஏன் கவலைப்படுகிறீங்க? ஏன் பயப்படுகிறீங்க? எல்லாம் நன்மையாக மாறும். எல்லா தீமையும் நன்மையா மாறுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ ஜனமே? எத்தனை பேர் சொல்றீங்க நான் இனி பயப்பட மாட்டேன், என் அப்பா என் கூட இருக்கிறாரு? தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. உம்மைத்தானே பற்றி கொண்டேன், உம்மைத்தானே நான் பற்றி கொண்டேன். தோளில் அமர்ந்து விட்டேன், நான் தோளில் அமர்ந்து விட்டேன். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே, உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே உலகத்தையே மறந்து விட்டேன், இந்த உலகத்தையே மறந்து விட்டேன், இந்த உலகத்தையே. எத்தனை பேர் சொல்ல முடியும், அப்பா நான் அந்த உலகத்தை மறக்கிறேன்ப்பா, இந்த உலக விஷயத்துல எல்லாம் ஒரு நிமிஷம் மறந்து என் அப்பாவை நோக்கி நான் பார்க்கிறேன், உலகத்தையே மறந்து விட்டேன், இந்த உலகத்தையே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? உம்மைத்தானே பற்றி கொண்டேன், உம்மைத்தானே நான் பற்றி கொண்டேன். தோளில் அமர்ந்து விட்டேன், நானும் தோளில் அமர்ந்து விட்டேன். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே, உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே உலகத்தையே மறந்து விட்டேன், நான் உலகத்தையே மறந்து விட்டேன், இந்த உலகத்தையே மறந்து விட்டேன். எத்தனை பேரால சொல்ல முடியும், அப்பா இந்த உலகத்தையே நான் மறக்கிறேன்ப்பா, இந்த உலக கவலைகளை மறக்கிறேன், இந்த வேதனையான சம்பவங்களை மறக்கிறேன், கடந்த நாட்களில் துயரங்களை மறக்கிறேன். ஐ நீட் a new future Lord. எனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தாங்கப்பான்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? கடந்ததை மறந்து பூர்வமானதை மறந்து எனக்காக ஒன்று புதியது தோண்டுமா என்று கவலையோடு இருக்கிறவர்களே, ஆவியானோர் சொல்லுகிறார், உன் கடந்தது மறைகிறது, எல்லாம் புதிதாகிறது, உன் பாதை புதிதாகிறது. ஆவியானோர் காட்டுகிறார், there is a new opening, a new way. கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்ட வெளிச்சம் நிறைந்த ஒரு அருமையான பாதை உங்களுக்கு முன்பாக கர்த்தர் திறந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் உலகத்தை மறக்கிறேன்ப்பா, உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகிற தெய்வ ஜனமே, கர்த்தர் உங்களுக்காக ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நாம தூங்கலாம், ஆனால் நாம் ஆராதிக்கிற தெய்வன், நம்மளை காத்து கொண்டிருக்கிற தெய்வன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஜெபித்து களைத்து தூங்கலாம். ஆபிரகாம் பலிகளை செலுத்தி உறங்கினது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மனிதன் அப்படிதான், நாம் உறங்கி விடுவோம். ஆனால் நம்மை காக்கிறவர் உறங்குவதில்லை, நம்மை காக்கிறவர் தூங்குவதில்லை. தாயின் மடியில் படுக்கிற பிள்ளைக்கு என்ன கவலை? ஆண்டவர் சொல்லுகிறார், தாய் மடியில படுத்தது போல இனிமே நீங்க ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய மடியில படுங்க, அப்பாவுடைய மார்பில சாய்ந்திருங்க. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அன்று சீசர்கள் எப்படி இயேசுவோடு இருந்தார்களோ, இன்னைக்கு விசுவாசத்தினால் இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். அவரோடு இருக்க முடியும், அவரோடு வசிக்க முடியும். அவர் நம் கூடவே இருப்பாரு. நல்ல தகப்பனாக, நல்ல தாயாக நம்ம கூட இருக்கிறார். யோவான் அப்போஸ்தலரை பத்மோஸ் தீவில் எல்லாரும் தனிமையாக தள்ளி போட்டார்கள். இலைகளை மட்டும் சாப்பிட்டார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. சரியான ஆகாரம் இல்லை. அந்த இடத்தில் ஆள் அடக்கம் இல்லாம, ஆள் இல்லாம செத்து போட்டும் என்று தனிமையின் உச்சகட்டத்துக்கு அந்த சிறைக்கு மாற்றினார்கள். அவர் ஆவிக்குள் ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன? அவர் மரித்திருந்தார் என்று நினைத்து புதைத்திருப்பார்கள். அப்படி என்றால் அவருக்கு ஆகாரம் கொடுக்கிறதுக்கு அங்கு ஆள் இல்லை.
இலைகளை பறித்து சாப்பிட்டு அந்த காட்டுக்குள்ள வசிக்கலாம் என்று உள்ளே போய்விட்டார். அப்படி என்றால் என்ன? ஆகாரம் இல்லாத இந்த இடத்துல அப்பா தோன்றுகிறார், ஆவிக்குள்ளாக மாறுகிறார். இன்னைக்கு உங்க வேதத்தில் உள்ள கடைசி புஸ்தகம், வெளிப்படுத்தல் புஸ்தகம் எப்படி வந்தது? தனிமையின் பாதையில். அந்த அருமையான பாட்டு, தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை பேர் சொல்வீங்க? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பாருங்க தேவ ஜனமே, அந்த வரிகள் எல்லாம் இனிமையான வரிகள். அப்பா சுமந்ததை மறக்க முடியுமா? பத்மோ தீவுல எல்லாரும் அவரை உதறிவிட்டு போன பொழுது அப்பா உதறவே இல்லை, அப்பா கைவிடவில்லை, அப்பா காட்சி அளித்தார். அக்னி மயமானவர் வெளிப்பட்டார். வெண் பஞ்சை போல் முடியை உடையவர், அக்னி ஜுவாலையை போல கண்களை உடையவர், இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை போல் பேசுகிறவர், பெரு வெள்ளத்தின் இரைச்சல் போல் அவருடைய சத்தம், வெண்கலத்தை போல் அவருடைய பாதங்கள். எவ்வளவு அருமையானவர்! தேசத்தில் நடக்க போகிறதை தனிமையின் மத்தியில் தேசத்தின் ரகசியங்களை பேசுகிறார். தனிமையில் இருக்கிறாயா தேவ ஜனமே? கர்த்தர் உன்னோடு பேசுகிறதுக்கு தகுந்த நேரம் அதுதான். கர்த்தர் உன்னை தேசத்திற்கு தீர்க்கதரிசியாக அழைக்கிற இடம் அதுதான். தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எங்க தேர்ந்தெடுத்தார்? மோசேயை மலையின் உச்சியில் வறண்ட பூமியில் தேர்ந்தெடுத்து அழைத்து பேசினார். வனாந்தரத்தில் இருந்து ஒருவர் வருகிறார். அவருடைய காலடியின் சத்தத்தை கேட்டார்கள். அவர் யார்? யோவான் ஸ்நானகர். வனாந்தரத்தில் உருவாக்கப்பட்டார். ஆம் தேவ ஜனமே, நமது அருள்நாதர் இயேசு வனாந்தரத்தில் இருந்து வந்தார். 40 நாள் இரவும் பகலும் வனாந்தரத்தில் செபித்தார். வனாந்தரம் போல வெறுமையான பாதையில் இருக்கிறீங்களா? கண்ணீர்ல இருக்கிறீங்களா? கர்த்தர் அங்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கிறார். தேசத்தின் ரகசியங்களை பேசுகிறார். ஒரு குட்டி சகோதரன், அவன் பேர் தான் சாமுவேல். அம்மாவை பிரிந்து தனியா இருக்கிறான். இருட்டு அறை, எவ்வளவு பயமா இருந்திருக்கும். சின்ன பிள்ளை. வருஷத்துக்கு ஒருக்க அவங்க தாய் வந்து சணல் சாக்கு ஆடை ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போறாங்க. ஒரே ஒரு ட்ரெஸ், அம்மா வாங்கி தந்த ட்ரெஸ். வாழ்க்கை ஃபுல்லா அம்மா கூட இருக்கலான்னு பார்த்தா பொறுத்தனையின் பிள்ளையாயிட்டேனேன்னு வேதனையோடு இருந்திருப்பாரு. எல்லா பிள்ளைகளும் அம்மா கூட இருக்கும் பொழுது அவர் மட்டும் தனியா இருந்திருப்பாரு. யாம்பா இந்த வேதனை, யாம்பா இந்த தனிமைன்னு கதறி இருப்பாரு. இதை காட்டிலும் கொடூரம் எஸ்தருடைய வாழ்க்கை. அம்மாவையும் பார்க்கல, அப்பாவையும் பார்க்கல. ஒரு அருமையான பாடல் உண்டு. தாய் முகத்தை பார்த்திருக்க தந்தை முகம் பார்த்ததில்லை, சொந்தம் என்று பந்தம் என்று சொல்லிக்கொள்ள எவரும் இல்லை. தாய் முகத்தை பார்த்திருக்க தந்தை முகம் பார்த்ததில்லை, சொந்தம் என்று பந்தம் என்று சொல்லிக்கொள்ள எவரும் இல்லை. ஆம் தேவ ஜனமே, அந்த நிலைமை தான் எஸ்தருக்கு. தனிமையின் பாதை. ஏன் இந்த நிலைமை? எனக்கு மட்டும் ஏன் இது இல்லை என்று எத்தனையோ முறை அவள் யோசித்திருப்பாள். நல்லா புரிந்து கொள்ளுங்க, எத்தனை முறை இந்த பாதிக்கப்பட்டவர்கள் யோசித்திருப்பார்கள். எனக்கு மட்டும் அது ஏன் இல்லை? சாமுவேல் யோசிக்கிறார், எனக்கு மட்டும் அது ஏன் இல்லை? எனக்கு மட்டும் அப்பா அம்மா கூட ஏன் இருக்க முடியல? எஸ்தர் யோசித்திருப்பாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னை பெத்துட்டு இறந்து போயிட்டாங்களே, எனக்கு மட்டும் அந்த போராட்டம் ஏன்? யோசிப்பு யோசித்திருப்பார், எனக்கு மட்டும் இந்த குழி ஏன்? என் சொந்த அண்ணமார் எதற்காக? ஒரு நாள் வந்தது, எல்லாரும் யோசித்தார்கள். அந்த லெவல்ல கர்த்தர் உயர்த்தினார். ஏன் சாமுவேலுக்கு மட்டும் இப்படிப்பட்ட அபிஷேகம்? ஏன் எஸ்தருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய உயர்வு? ஏன் யோசேப்புக்கு மட்டும் இவ்வளவு பெரிய உயர்வு என்று அவர்கள் யோசிக்கும் பொழுது அவர்கள் கடந்து வந்த தனிமையின் பாதை, அந்த தனிமையின் பாதையில் கர்த்தர் அவர்களோடு இருந்தார், அவர்களோடு பேசினார். இன்னைக்கு தனிமையின் பாதையில் இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என்ஜாய் பண்ணுங்க, அப்பா கூட பேசுங்க, அப்பா கூட இருங்க, அப்பா கூட உறவாடுங்க. அப்பா உங்களுக்கு இதுவரை நீங்கள் பார்த்திராததை பேசுவார், இதுவரை நடந்திராததை காட்டுவார், இதுவரை நீங்கள் அனுபவித்திராததை, தெய்வ பிரசன்னத்தை உங்களுக்கு தர வந்திருக்கிறார்.
அதனால் தான் அந்த பக்தன் சொல்லுகிறார், எத்தனை அன்பு என்மேல், ஓ எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன். ஆமென் ஆமென், இதற்கு ஈடு என்ன தருவேனா, ஆமென் ஆமென், இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆம் தேவஜனமே, பலர் சபித்து என்னை தூஷித்த போதிலும் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளம் கைக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு நான் என்னை தருவேன். ஆம் தேவஜன, எத்தனை பேரால சொல்ல முடியும்? பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. அப்படி அப்பா கையில ஒப்பு கொடுங்களேன். பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேனா. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, என்னை வரைந்தீரே அப்பா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. எத்தனை அன்பு என்மேல், ஓ எத்தனை பாசம் என்மேல், ஓ எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. ஓ இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீர். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்துல அப்பாவை பார்த்து சொல்லுவீங்க, அப்பா நான் எத்தனை முறை உடைக்கப்பட்டப்பா, என்னை ஒவ்வொரு முறையும் என்னை தூக்கினீரே தந்தீரே. ஓ தடுமாறும் வேலையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. நான் தடுமாறும் வேலையில் எல்லாம் ஒரு தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், ஓ எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆம் தேவச்சனமே, எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறீங்க? இன்னைக்கு இந்த ஆராதனை ஆண்டு சொல்லுகிறார், அப்பா மடியில உங்களை கொண்டு வந்து விடும், தேவனால் தேற்றப்படுவீர்கள், யார் மறந்தாலும் அவர் உங்களை மறக்கவில்லை என்று ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனமாக ஒவ்வொரு பேரோடு பேசுகிறார். சத்துருனுடைய அவ்வளவு சதிகளை ஜெயிக்க வேண்டும் என்றால் அப்பாவுடைய அன்பு உங்கள் இருதயத்தை நெருக்கி ஏவ வேண்டும். ஒரு வல்லமை உடையவனாக மட்டும் இருந்தால் எல்லாம் செய்துவிட முடியும் என்றால் பவுல் அப்போஸ்தலரை கேட்டு பாருங்கள். அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. He is not doing the ministry because he is powerful, because the love of God is inspiring him. ஆண்டவருடைய அன்பு அவரை நெருக்கி ஏவுகிறது. ஆம் தேவச்சனமே, அன்பில்லாத விசுவாசம் செத்தது, அன்பில்லாத வல்லமையும் செத்தது, அன்பில்லாத ஊழியம் செத்தது, ஆத்தும பாரம் இல்லாத ஊழியம் செத்தது,
ஆத்ம பாரம் இல்லாத எதுவும் செத்தது. ஆண்டவர் மேல உள்ள அன்பு இல்லாம எதுவுமே செய்தால் அது செத்து போயிருக்கும். கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கிறது அப்பாவுடைய அன்பு தான். நம்ம எத்தனை தீர்க்க தரிசனங்கள் கேட்டாலும் அன்பு நிலைச்சிருக்கும். தீர்க்க தரிசனமானாலும் ஒளிந்து போகலாம், அன்பு ஒளியாது. ஆண்டு சொல்லுகிறார், உங்க உள்ளத்தை அன்பினால் நிரப்புங்க. எத்தனை போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் நாம் காத்திருக்க வேண்டும் என்றால் நமக்கு காத்திருப்பு என்று சொல்லுகிற கனி தேவையா இருக்கிறது. இட்ஸ் கால் என்டூரன்ஸ். பொறுமை தேவையா இருக்கிறது. ஆவியின் கனியில தான் பொறுமை இருக்கிறது. வரங்கள்ல பொறுமை கிடையாது. வரங்கள்ல ஹீலிங் டெலிவரன்ஸ் தான் உண்டு. மலைகளை பெயர்க்கிறத்தக்க விசுவாசம் இருக்கும். ஆனால் கனிகள்ல மட்டும்தான் பொறுமை இருக்கும். தேவன் தந்த ஆசீர்வாதங்களை, தேவன் உங்களுக்காக பேசினதை அனுபவிக்க உதவி செய்கிறது உங்கள் வரங்கள் மட்டுமல்ல, கனிகள். அதனால்தான் அப்பாவுடைய அன்பு உங்களுக்கு தேவை. அப்பா சொன்ன வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்றால் அப்பாவுடைய அரவணைப்பு தேவை. ஒரு தாயை போல தேட்டுகிற அந்த அரவணைப்பு தேவை. அதனால தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தாய்மடியில் தவழுகின்ற குழந்தைய போல தகப்பன் மடியில சாய்ந்து அப்பா சமூகத்தில் இருந்து அப்பா சொல்றதை கேட்க அப்பா உங்களை அழைக்கிறார். எத்தனை பேர் ஒரு வரி சொல்லி அப்பா சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்க? உம்மை தான்ப்பா நான் நம்புகிறேன், உம் தோளில் தான்ப்பா நான் இருப்பேன், நீங்க தான்ப்பா எனக்கு வேண்டும். ஆண்டவரே, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் உங்க சிறகுல வந்துருவோம்ப்பா. இந்த உலகம் என்னை ஏமாத்திடக்கூடாது, இந்த உலக அன்பு என்னை ஏமாத்திடக்கூடாது. எத்தனை வாலிபர்கள் பாருங்க தேவச்சனமே, உலக அன்புனால லவ்னு சொல்ற வலையில விழுந்து வெட்டப்படுறார்கள், கொல்லப்படுறார்கள், மாறி மாறி கத்தியினால் குத்துகிறார்கள். தேவ அன்பு இல்லாத அந்த ஒரு காரணத்தினால உலக அன்புக்கு நேராய் போகிறார்கள். தேவ அன்பை உணர்ந்து கொள்ளாத எந்த தேவ ஜனமும் கண்டிப்பாக பிசாசு அனுப்புகிற மாய்மாலமான அன்புக்கு இடம் கொடுக்கும். உங்க உள்ளத்துல தேவனுடைய அன்பு இல்லை என்றால் சத்துரு இடும் முத்தங்கள் வஞ்சனை உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முத்தம் அன்பானது என்று நினைப்பார்கள். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் வந்து உங்களை மாய்மாலமாய் பேசி ஏமாத்தும் பொழுது நீங்கள் ஏமாத்தப்படுவீர்கள். யோசிப்பீர்கள், என் பாஸ்டரை காட்டிலும் என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த அந்நிய ஜனம் எவ்வளவு அன்பா இருக்காங்க என்று யோசிப்பீர்கள். உலக அன்புக்கும் தெய்வீக அன்புக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய வித்தியாசங்களை தேவ பிள்ளைகள் கண்டுபிடிக்கணும். பிசாசானவன் சத்ரு இடும் முத்தங்களை அனுப்புகிறான். சில நண்பர்கள் மூலமாக பேசுவார்கள், அப்படி வருவார்கள். ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கையை இழக்க பண்ணுவார்கள். உலக காரியங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சப்ஸ்டியூட் கொண்டு வருவார்கள். அதனால தான் ஆண்டு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் அன்பினால் நிரப்பப்படட்டும். தாயின் அன்பிலும் மேலான அந்த அன்பு கிட்ட ஓடி வாங்க என்று ஆண்டவர் அழைக்கிறார். சொல்லுவோமா ஒரு வரி? உம்மைத்தானே பற்றி கொண்டேன், உம்மைத்தானே பற்றி கொண்டேன், உம் தோளில் அமர்ந்து விட்டேன், நானும் தோளில் அமர்ந்து விட்டேன். உந்தன் சிறகுகள் நிழல் தனியிலே, உந்தன் சிறகுகள் நிழல் தனியிலே உலகத்தையே மறந்து விட்டேன், நான் உலகத்தையே மறந்து விட்டேன். சொல்லுங்களேன், தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனான். அதிகாலமே தேடுகிறேன், சொல்லுவோம், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், உம்மை ஆர்வமுடன் நாடுகிறேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம், நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம் நாமம் சொல்வேன் ஐயா, நான் உம் நாமம் சொல்வேன் ஐயா. எல்லாரும் சேர்ந்து, தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். என்
தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. அதிசயமே அதிசயமே சொல்லுங்களே. அதிசயமே அதிசயமே ஆறுதல் நாயகனே, என் ஆறுதல் நாயகனே. ஆலோசனை கர்த்தரே, என் ஆலோசனை கர்த்தரே. அடைக்கல பட்டணமே, எங்கள் அடைக்கல. இருக்கிற இடங்கள் அப்படியே உங்க இருதயத்துல கை வைத்து, தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். ஒரு தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன் சித்தத்தின் மேல சாய்ந்து விட்டேன்ப்பா. உங்க சமூகத்துல நான் சாய்ந்து விட்டேன். அப்படியே பலி கொடுத்து ஆபிரகாம் தூங்கி விட்டார்னு வேதம் சொல்லுது. அப்பா சமூகத்துல அப்படியே சாய்ந்து விடுகிறேன்ப்பா. உங்க சமூகத்துல என்ன தாழ்த்துகிறேன்ப்பா. இனிமே எல்லாம் நீங்க தான்ப்பா. நான் எதை குறிச்சும் டென்ஷன் எடுக்க மாட்டேன். எதை குறித்து நான் இனி கவலைப்பட போறதில்லை. என் அப்பா எல்லாம் பார்த்துக் கொள்வா. என் அப்பா சொல்லுகிறதை மட்டும் செய்வேன். அன்னைக்கு மரியாளம்மா சொன்னாங்க, காணா ஒரு திருமணத்துல ஐயோ திராட்சரசம் குறைவுபட்டதுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், என் நேரம் வரவில்லை என்று சொன்னார். என்னப்பா விளையாட்டு போல தோன்றதே என்று எல்லாரும் யோசித்திருப்பாங்க. அற்புதம் நம்ம சொல்லி இயேசு செய்யணும்னு இல்லை தெய்வச்சனமே. நம்ம ஜெபிக்கணும். அவர் டைம்ல அதை செய்வார். அது வரைக்கும் அவர் பேசி கொண்டிருக்கிறார். அற்புதம் செய்கிறதுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். இந்த 6 கற்சாடியை எடுங்கள் என்று சொன்னார். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அற்புதம் தானாய் நடக்கும். ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்லுகிறாரா, பயப்படாமல் இருங்க. ஆண்டவர் தாய்மடியில படுக்கிறது போல படுத்துக் கொள்ளுங்க, பயப்படாதீங்க. போராட்டம் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லுகிறாங்களா, பயப்படாதீர்கள். ஏனென்றால் நீங்க பயப்படாம இருந்தாலே 90% போராட்டத்தை ஜெயித்துருவீங்க. கீழ்ப்படிந்தால் 10%, மொத்தம் சேர்த்து 100% நீங்க ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாறிடுவீங்க. ஆதாம் ஏவாள் என்னங்க பாவம் செய்தாங்க? கொலை பண்ணாங்களா? கொள்ளையடித்தார்களா? ஒரு பழத்தை சாப்பிட்டார்கள். தேவனுடைய கிருபை இல்லாததுனால, ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்படாததினால தோட்டத்தை விட்டு வெளியே போனார்கள். மகிமையை இழந்தார்கள். உலகமே அந்த மகிமையை இழந்தது. இதற்கு அடையாளம் சொல்லுகிறேன் பாருங்களேன். வேகமாக ஒரு கார் சென்று கொண்டிருக்கிறது. அந்த காருக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லா கார்களும், முன்னாடி போகிற கார் போனாதான் எல்லா காரும் போகும். இப்போ முன்னாடி உள்ள கார் பிரேக் அடிச்சு இன்ஜின் ஃபெயில் ஆகுது. இப்போ அந்த ஒன் வே ரோட்ல யாராலையும் அடுத்தது போக முடியாது. ஒரு கார் நின்றதுனால, அந்த காருடைய பிரச்சனையினால, இன்ஜின் ஃபெயிலியர்னால பின்னாடி இருக்கிற ஆயிரக்கணக்கான கார்களும் நிற்கப்படுகிறது, வண்டிகள் நிற்கப்படுகிறது. இதே போலதான் ஆதாம் செய்த பாவத்தினால உலகமே சாபத்துக்குள் ஆனது. ஒரு சின்ன பாவம் தான். எல்லாரும் நினைப்பாங்க, இந்த நாட்கள்ல பெரிய பெரிய பாவத்தெல்லாம் செய்துட்டு மன்னிப்பு கேட்டு வாராங்களே, அந்த நாட்கள்ல ஏன் அது முடியவில்லை? கிருபை இல்ல, இயேசுநாதர் ரத்தம் சிந்தப்படவில்லை. அதுக்குன்னு சொல்லிட்டு கிருபையை பாவத்துக்கு லைசன்ஸாக உபயோகப்படுத்தினாலும் நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அறியாமல் ஒன்று செய்தால் ஆண்டவர் மன்னிக்க வல்லவரா இருக்கிறார். பலவீனத்தில் ஒன்று செஞ்சிட்டீங்க, ஒரு கோவம் வந்துட்டு மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆனால் மனதார செய்யக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு பழத்தை சாப்பிடாதன்னு ஆண்டவர் சொன்னார். கீழ்ப்படியாமையினால சாபம் வந்தது. ஆம் தேவ ஜனமே, நீங்க பயப்படலைன்னா 90% நீங்க ஜெயிக்கிறீங்க. ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாம போனாங்க. நீங்க கீழ்ப்படிந்தால் மீதியுள்ள 10% நீங்க பூர்த்தீகரிக்கிறீங்க. தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிக்கிறது தான் உத்தமம். பயப்படாமல் இருக்கணும், கீழ்ப்படிய வேண்டும். இதைதான் ஆவியானவர் பேசுகிறார். இந்த நாட்கள் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் சமாதானத்தை இழக்கக்கூடாது என்று பேசுகிறார். ஆவியானவர் உங்களை பார்த்து முகமுகமாய் சொல்லுகிறார், பயப்படாதே 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 என்று சொல்லுகிறார். மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருக்கிறேன். எஸ்தரோடு இருந்தது போல உன் கூட இருக்கிறேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு இருந்தது போல நான் உன் கூட இருக்கிறேன். போராட்டம் வரட்டுமே, வந்துதான் பார்க்கட்டுமே, உன் கூட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை நீ பாப்ப. 2-3 தடவை அவமானப்பட்டது போல இருக்கலாம். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் வருவார் பாருங்க.
ஆண்டவரே இதுக்கு மேல பலனே இல்லப்பான்னு சொல்லும் பொழுது கரம் நீட்டி தூக்குவார். நான் அனுபவித்திருக்கிறேன். ஆண்டவர் அந்த கடைசி செகண்ட்ல வந்து அற்புதமாய் காப்பாற்றுவார். That's called his hero. That's called his savior. அதனால தான் அவர் பேர் ரட்சகர். ரட்சகர்னா என்ன? காப்பாத்துறதுக்கு ஆளே இல்ல. இப்ப எனக்காக யார் காப்பாத்த வருவா? என் தாய் வரல, என் தகப்பன் வரல, உற்றார் வரல, உறவினர் வரல, நண்பர்கள் வரல, நம்பினவர்கள் வரல, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. இப்ப எனக்கு வர்றது யாரு? எல்லாரும் கைவிடுறாங்களான்னு பாப்பார் ஆண்டவர். கைவிட்டா ஆண்டவர் வருகிறார், கைவிடவே மாட்டார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தயவு செய்து பயப்படாதே, தயவு செய்து பிரச்சனைகள்ல சோர்ந்து போகாதே என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனை தேவ ஜனங்கள் விட்டு கொடுப்பீங்க? அப்பா நான் உண்மை நம்பி இருக்கிறேன், அப்பா நான் உன் தோளில் சாய்ந்து கொள்ளுகிறேன்ப்பா, இனி நான் பயப்பட மாட்டேன்ப்பா, கடந்த நாட்களில் போல பயப்பட மாட்டேன், அப்பா என் கூட இருக்கிறீங்க, இனிமே நான் பயந்து பயந்து வாழ்ந்த நாட்கள் போதும், உபத்திரத்தின் நாட்கள் போதும், சிறையிருப்பின் நாட்கள் போதும். ஆம் தேவ ஜனமே, உலக பிரகாரமாக பல ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கலாம், உலக பிரகாரமாக கெட்டப்பட்டு இருக்கலாம். பவுல் அப்போஸ்தலர் சிறையில கெட்டப்பட்டு தான் இருந்தாரு, ஆனா உள்ள விடுதலையா இருந்தாரு. அவர் சொல்லுகிறாரு, வசனமோ கெட்டப்படவில்லை, நான் கெட்டப்பட்டு இருக்கிறேன், என் கைகள் கெட்டப்பட்டு இருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, நீங்க கெட்டப்பட்டு இருக்கலாம், உங்க உள்ளம் கெட்டப்படக்கூடாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். 1008 போராட்டம் இருக்கலாம், மனுஷனாய் பிறந்தால் உபத்திரவம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, மனுஷருக்கு வருகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை வராது. தேவன் தப்பி செல்ல வாசல்களை திறப்பார் என்று சொல்லுகிறாரு. கர்த்தர் ஒரு திறந்த வாசலை தருகிறார், தப்பி செல்லுகிற ஒரு வாசலை தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆராதனையில நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே தப்பி செல்ல ஒரு வாசல் ஆண்டு திறந்துட்டாரு, தப்பி செல்ல கர்த்தர் ஒரு கதவை திறந்துட்டாரு. எனக்கு ஒரு எக்ஸிட் இருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, விமானங்கள்ல பாருங்க, பஸ்ல பாருங்க, எல்லா இடத்துலயும் பாருங்க, ஒரு சேதம் உண்டாய்விட்டால் எக்ஸிட் இருக்குது, எமர்ஜென்சி எக்ஸிட். அப்படின்னா என்ன? தப்பி செல்லும் வழி. ஆம் தேவ ஜனமே, ஏறி வந்த கதவு உங்களுக்கு தெரியும், ஆனா அந்த கதவு பூட்டப்பட்டால் எப்படி இறங்கி போக வேண்டும் என்று தெரியாது. ஆண்டு சொல்லுகிறார், ஐ ஹாவ் எ எமர்ஜென்சி எக்ஸிட் ஃபார் யூ. உனக்கு ஒரு அவசர வழிகளை வைத்திருக்கிறேன், நீ தப்பித்து செல்லக்கூடிய வழிகளை வைத்திருக்கிறேன் என்று ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். எத்தனை தேவ ஜனங்கள் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிறீங்க? பயப்படாதே என்று சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லுகிறார். வேதத்தில் பல முறை இந்த வார்த்தை தான் இருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமைக்காக நான் ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். 2015 வருஷம் நான் ஒரு அறையில் தங்கியிருக்கிறேன். அந்த அறையில் என்னை சந்திக்க ஒரு பொல்லாத பிசாசு வருகிறது. அந்த நாட்களில் நான் முழு நேரம் ஊழியத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறேன். ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் ஃபுல் டைமா இனிமே ஊழியம் மட்டும்தான்ப்பா செய்வேன், வேற எதையும் செய்ய மாட்டேன், முழு நேரம் நான் உங்கள் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லியிருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு சத்ருவானவன், வானமண்டலத்தின் ஆவி, பொல்லாத ஆவி என்னுடைய அறையில் கடந்து வருகிறது. நான் இருந்த அறையின் கதவை திறக்கிறது. நான் அதிகாலை 3 மணிக்கு எழும்பி 1 மணிக்கு ஒரு முட்டங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு 4 மணிக்கு அந்த ஜெபத்தை முடித்து விட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சாஞ்சி உட்கார்ந்து இருக்கிறேன். என் கண்ணுக்கு முன்பதாக ஒரு பலவான் உள்ள வருகிறான். ஒரு அந்தகார ஆவி, பயங்கரமா இருக்குது, கட்டு மஸ்தாக கலர் கலராக பயங்கரமான வஸ்திரங்களை போட்டு, உலக மாயைகளையும் அசுத்தங்களையும் தரித்து, உலக ராஜ வஸ்திரங்களை தரித்து, ஐஸ்வர்யங்களையும் மயக்கங்களையும் தரித்து ஒருத்தன் உள்ளே வருகிறான். வந்து என்னுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறான். 3 முறை கூப்பிட்டான். என் கண்கள் கண்டுகொண்டே இருக்கிறது. நான் தூங்கவில்லை. நான் 1 மணிக்கு ஜெபித்துட்டு உட்கார்ந்திருக்கிறேன். என் அறைக்குள் வந்து என்னோடு பேசுகிறது. நான் உணர்ந்து கொண்டேன், என்னை ஊழியத்தை விட்டு அது பின்வாங்க வைக்க வந்திருக்கிறது. அதனுடைய சத்தங்கள் எனக்கு புரிகிறது. நீ என்னை தேடி வா, நான் எல்லாம் தாரேன், ஊழியத்தை மட்டும் விட்டுருன்னு சொல்லுது. ஆனா அந்த வருஷம் தான் நான் என்ன செய்கிறேன்? ஊழியத்தை தான் செய்வேன்னு தீர்மானம் எடுக்கிறேன். முழு நேரம் அப்பா நான் உங்க ஊழியத்தை மட்டும் செய்வேன்னு தீர்மானம் எடுக்கிறேன். பிசாசு வந்து நிற்கிறது. அந்த நேரத்தில் ஜெபித்த எனக்கு பிசாசனுடைய போராட்டத்தை உணர ஆரம்பிக்கிறேன். அவன்கிட்ட இருந்து கெட்ட சக்திகள் புறப்பட்டு வந்து என்னை அமுக்க ஆரம்பிக்கிறது. இது ஒரு கனவில்ல தேவ ஜனமே. என் கண்ணுக்கு முன்னாடி கதவை திறந்து அந்தகார ஆவி உள்ள வந்தது. நீங்க எல்லாம் யோசிக்கலாம், பேதுரு சிறையில் இருக்கும் பொழுது பூட்டை உடைக்காம கதவு திறக்கப்பட்டதை நீங்க வேதத்தில் வாசித்திருப்பீங்க. ஒரு தூதன் வந்து அப்படி கொண்டு போனாரு. தூதர்களால பூட்டை திறந்து பூட்டை திரும்பியும் பூட்ட முடியும், சாவியே வேண்டாம், சிறைச்சாலை கதவும் உடையல, ஒண்ணுமே உடையல. கிட்டத்தில் ஏகப்பட்ட
காவலாளிகள் இருக்கிறாங்க, அவங்க மத்தியில் வழியாக தான் நடந்து வராங்க. அப்படி என்றால் என்ன, ஒரு நிமிஷம் பேதுருவை எல்லார் கண்ணுக்கு முன்னாடி மறைய வைத்திருக்கலாம். இல்லை என்றால் அந்த போர் சேவகர்களுக்கு தூக்கத்தை வர வைத்திருக்கலாம். கர்த்தர் நினைச்சா எதனாலும் செய்ய முடியும். இதற்கு நான் ஒரு சாட்சி. அந்த அறையில் பிசாசு திறந்து உள்ள வருகிறது, என்னை பார்த்து கூப்பிடுகிறது. அது கூப்பிடும் பொழுது எனக்கு புரிகிறது, ஊழியத்தை விட சொல்லுகிறது, இனிமேல் உனக்கு போராட்டம் தாண்டான்னு சொல்லுகிறது. ஆனால் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என் கையை அசைக்க முடியவில்லை, என் காலை அசைக்க முடியவில்லை, என்னால் எழும்ப முடியவில்லை, என் கிட்டத்தில் உள்ள நபரை எழுப்பாட்ட முடியவில்லை. அவனுடைய அந்தகார வல்லமைகள் தாக்க ஆரம்பிக்கிறது. நான் கதறி ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். அருமையான பவுலும் சீலாவும் துதித்து பாடினார்கள். ஒரு ஊழியர் சொன்னாரு, பிசாசு எல்லாத்தையும் கட்டி போட்டானா, தொழு மரத்தில் கையும் காலையும் கட்டி போட்டாங்க, உடம்பெல்லாம் அடி, தொடாத இடமே கிடையாது. ஆனால் அந்த அருமையான தேவ மனிதன் சொன்னாரு, எல்லாத்தையும் கட்டி போட்டவன் மனசையும் நாவையும் கட்டி போடலை. அதனால பவுலும் சீலாவும் நாவை கட்டி போட மறந்ததுனால நாவை திறந்து ஆராதிச்சாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிசாசு எதனாலும் கட்டி போடட்டும், உள்ள ஆத்துமாவை, உள்ள ஆவிய, தேவன் கொடுத்த அந்த விடுதலையின் ஆவிய கட்டி போட தேவ ஜனங்கள் ஒருபொழுது விட்டு கொடுக்காதீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன் சரீரம் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், எல்லாம் கட்டப்பட்டது போல இருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், எல்லாம் கட்டப்படட்டுமே. பவுல் சிறைக்குள் இருந்தார், ஆனால் சொல்லுகிறார், வசனமோ கட்டப்படவில்லை, என் ஆத்துமா கட்டப்படவில்லை, என் ஆவி கட்டப்படவில்லை. கர்த்தருக்காக நான் பாடுகளை சகிக்கிறேனே தவிர நான் கட்டப்பட்டவன் அல்ல. நான் கட்டுகளுக்குள்ளாக இருந்தாலும் நான் விடுதலையாக்கப்பட்டவன். அப்போஸ்தலர் 16 வாசித்து பாருங்கள். பவுலும் சீலாவும் கட்டப்பட்டிருந்தார்கள். அதனால அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டப்பட்டவர்கள் கிடையாது, அவர்கள் விடுதலை வீரர்கள், அவர்கள் உலகத்தை கலக்கிறவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், தெய்வ ஜனமே, இன்னைக்கு உனக்கு போராட்டமா? நீ ஆவியில கட்டப்பட்டுறாத, உன் உள்ளான ஜப வாழ்க்கையில கட்டப்பட்டுறாத. உலகத்துல 1000 போராட்டம் உண்டு, உலகத்துல உபத்திரம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இந்த கொஞ்ச காலம் பாடு இனி வரப்போகிற மகிமைக்கு ஈடானது கிடையாது. அதனால கொஞ்ச கால பாடு இருக்கும்னு சொல்லிட்டாரு. பாடுகள் வழியாக பரலோகத்துக்கு கடந்து செல்வோம் என்று சொல்லுகிறாரு. ஆனா உன் உள்ளான மனிதன் கட்டப்பட்டால் அதை காட்டிலும் வேதனையான அனுபவம் ஒன்றும் கிடையாது. தேவன் உண்டாக்குன அந்த உள்ளான மனிதனை கட்டப்பட்டு விட்டுவிடாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த முகமுக தரிசனத்தில் சத்துரு என்னோடு போராடி கொண்டிருக்கும் பொழுது நான் ஆண்டவரை நோக்கி அபயமிட்டு ஜெபித்தேன். என்னுடைய ஜெபத்தின் சத்தம் உன்னதமானவருடைய காதுகளுக்குள்ளாக சென்றது. நான் படுத்திருந்த அறையில் 2 மாடி கட்டடம். நான் படுத்திருந்த அறை திறக்கப்பட்டது, மேலே உள்ள அறை திறக்கப்பட்டது. என் கண்களுக்கு முன்பதாக வானத்தில் உள்ள நிலா தெரிஞ்சது. யாரும் நம்ப முடியாது, ஆனால் இதான் உண்மை. அந்த நிலாவை நான் தரிசித்தேன். எப்படி பேதுருக்கு பூட்டை கலத்தி பேதுருவை வெளியே கொண்டு வந்தாரோ, எல்லா போர் சேவர்களும் போய் பார்க்கறாங்க, பூட்டப்பட்டு தான் இருக்குது. அப்ப எப்படி பேதுரு வெளியே வந்தார்? அதுதான் ஆண்டவருடைய செயல். ஆண்டவரால எதையும் பிரிக்க முடியும். நான் இருந்த அறையில காங்கிரீட் பில்டிங் திறக்கப்படுகிறது. நேதர்ச்சியாக நேருக்கு நேர் வானத்தை பார்க்கிறேன். 2 பில்டிங் அப்படி பாய் மாறி மடங்குகிறது. நிலாவை தரிசித்தேன். நிலாக்கு மேல நட்சத்திரங்களை பார்க்கிறேன், வானங்களை பார்க்கிறேன். கார் இருள் இருக்கிறது. கார் இருளில் ஒரு மேகம் வருகிறதை நான் பார்த்தேன். அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தத்துக்குள் இருந்து ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. இஸ்ரவேல் ஜனத்தை நான் நடத்தினேன், உன்னையும் நடத்துவேன். மோசேயை நடத்தினேன், உன்னையும் நடத்துவேன். பயப்படாதே, அவ்வளவுதான், பயப்படாதே என்று சொன்னது. ஆம் தெய்வ ஜனமே, அதிலிருந்து பேசினது தேவம் என்று தெரிகிறது, ஏசப்பா என்று தெரியுது. ஆனா யாருன்னு மூஞ்ச பார்க்க முடியல. ஆம் தேவ ஜனமே, பயப்படாதே என்று சொன்ன உடனே இந்த சத்ரு பெட்டியெல்லாம் எடுத்துட்டு ஓடுறத பார்க்கும் பொழுது எனக்கு இருந்த சந்தோஷம் பாருங்க. அவன் ஓடுறான் ஒரு ஓட்டம், தேவ சத்தம் வந்த உடனே அவனால நிக்க முடியல. நான் எவ்வளவோ ஜெபிச்சேன், ஆனா போகல. ஆனா கர்த்தர் இறங்கின உடனே அவன் ஓடுற ஓட்டத்தை பாருங்க. ஒரே ஓட்டமா ஓடினான், கதவை பூட்டிட்டு ஓடினான். நடந்த சம்பவம் தெய்வ ஜனமே. கர்த்தருடைய வார்த்தையை கைகளில் வைத்து நான் சொல்லுகிறேன், பொய் சொல்லவில்லை, கட்டு கதை அல்ல. பவுல் சொல்லுகிறார், நாங்கள் நயவசனமாய் பேசி என்ன பிரயோஜனம்? நாங்கள் பொய் சொல்லி சுவிசேஷம் அறிவித்தால் என்ன பிரயோஜனம்? பொய் சொல்லி தேவ நாம மகிமைப்பட வேண்டுமா? அதற்கு நான் ஒரு கொத்தனாராக இருந்துட்டு போட்டுமே.
அதற்கு நான் ஒரு விவசாயியா நான் கஷ்டப்பட்டு போகட்டுமே, அதற்கு நான் ஆக்கிற ஜாமானை வித்து பிழைக்கட்டுமே, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி போய் சொல்ல கர்த்தர் அனுப்பினாரோ? இல்லை, நடந்த உண்மையை சொல்லுகிறேன். கர்த்தர் வந்து பேசினார், கர்த்தர் சொன்னார், பயப்படாதே என்று சொன்னார். பிசாசு ஓடினது. அன்னையிலிருந்து மகத்துவமான அபிஷேகம் இறங்க ஆரம்பித்தது. பிசாசானவன் ஊழியத்துக்கு விரோதமாக எழுப்பினான். கர்த்தர் ஆசீர்வதித்தார். 500க்கு மேலான பாடல்களை இந்த நாவல கட்டளையிட்டார். வருகிற நாட்கள்ல நம்ம தேசத்துல அந்த பாடல்கள் எல்லாம் வரும். தெய்வ ஜனங்கள் எல்லாம் பார்ப்பீர்கள். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த அருமையான சாட்சி மூலமாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நம்ம எதிராளியானவன் ஜீவனோடு இருக்கிறான். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடி கொண்டு இருக்கிறான். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிறான். அதனால எவ்வளவு கட்டுகள்ல இருந்தாலும், பணம் இல்லாம இருந்தாலும், ஆம் தேவ ஜனமே, சிங்கம் புல்லை தின்னாதுன்னு சொன்னது போல எத்தனை போராட்டத்திலையும் அப்பாவை விட்டு கொடுக்காதீங்க. எத்தனை போராட்டத்திலையும் இயேசு என்னை காப்பாற்றுவார்னு சொல்லுங்க. அவருக்காக ஜீவனையை கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று பவுல் சொன்னாரே. ஆம் தேவ ஜனமே, எத்தனை பேருக்குள்ள அந்த அன்பு ஏவுகிறது? அப்படியே ஒரு வரி சொல்லி நம்ம முடிப்போமா? உம்மை தானே பற்றி கொண்டேன், உம்மை தானே பற்றி கொண்டேன், உம் தோளில் அமர்ந்து விட்டேன், உம் தோளில் அமர்ந்து விட்டேன், உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே, உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே, உலகத்தையே மறந்து விட்டேன், இந்த உலகத்தையே மறந்து விட்டேன், இந்த உலகத்தையே மறந்து விட்டேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். ஆம் தேவ ஜனமே, பிதாவாகிய தேவன் என்னுடைய அறையில் பேசினதை நான் கேட்டேன். ஊழியத்திற்கு அழைத்தார், தாயின் கருவிலை அழைத்தார். நான் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நான் 3ஆம் கிளாஸ் படிக்கிறேன். நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் செயல்பட ஆரம்பித்தது. 2015 பிசாசு என்னோடு முகமுகமாக எதிர்த்து, ஊழியத்துக்கு விரோதமாக எதிர்த்து நின்ற பொழுது, ஆனால் அந்த வரி போல உம்மைத்தானே நான் பற்றி கொண்டேன், உம் தோளில் அமர்ந்து விட்டேன், உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே, இந்த உலகத்தையே மறந்து விட்டேன். இந்த 15 ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்தார். இந்த 15வது ஆண்டுல உங்க எல்லாரையும் சந்தித்து ஒரு 100 நாள் ஜெபத்தை செய்ய பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார். இந்த சாட்சி மூலமா உங்களோடு சொல்லுகிறது என்ன தெரியுமா? பயப்படாதே என்று சொல்லுகிறார். உங்க சூழ்நிலைகள் கட்டப்பட்டு இருக்கலாம், உங்க உள்ளத்தை கட்டப்படாமல் காத்துக்கொள்ளுங்க. என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் கட்டப்பட்டிருந்தது, என் உள்ளத்தை மட்டும் நான் காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அதனால் தான் 500 பாடல்களை கர்த்தர் கட்டவிழ்த்தார். 2015 தான் சூப்பரான பாடல்களை கர்த்தர் என் நாவல வைக்க ஆரம்பித்தார். 2013 பாடல்களை கொடுத்தார். 2015 ராகத்தோடு இனிமையான பாடல்களை கொடுக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகள் அந்த பாடல்கள் பொறுமையோடு காத்திருக்கிறது. வருகிற நாட்கள்ல தேசத்தில் அது வரும். அந்த நாட்கள்ல நீங்கள் பார்ப்பீர்கள், தேவனுடைய நாம மகிமைப்படும். ஆம் தேவ ஜனமே, எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். உள்ளத்துல பயத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். பயத்துக்கு இடம் கொடுத்தால் எல்லாம் நாசாகிவிடும். ஆண்டவராக இயேசு ஒவ்வொரு முறையும் சொல்லுவார், ஏன் அவிசுவாசப்பட்டா என்று கேட்பார். கர்த்தர் ஏதாவது ஒன்று உங்க வாழ்க்கையில் செய்யும் பொழுது பிசாசு கொண்டு வருகிறது அவிசுவாசம், சந்தேகத்தின் ஆவி, பயத்தின் ஆவி. இடம் கொடுக்காதீர்கள். ஒன்றுக்கு மட்டும் இடம் கொடுங்கள், தைரியம், விசுவாசம், சந்தோஷம், அன்பு. இந்த காரியங்களுக்கு மட்டும் இடம் கொடுங்கள். வசனத்துக்கு மட்டும் இடம் கொடுங்கள். லெஃப்ட் ரைட் பார்க்காதீர்கள். நண்பர்களை வைத்து சொல்லுவான், உற்றாரை வைத்து சொல்லுவான், உறவினர்களை வைத்து சொல்லுவான், சொந்த தாய் தகப்பனை வைத்து சொல்லுவான், பிள்ளைகளை வைத்து சொல்லலாம். யாருனாலும் வந்து பிசாசனுடைய ஆலோசனைகளை சொல்லுவார்கள். நீங்கள் சந்தோஷத்தை இழக்காதீர்கள். வேலை கிடைக்காதுன்னு சொல்வார்கள், திருமணம் ஆகாதுன்னு சொல்வார்கள், குழந்தை செல்வம் கிடைக்காது என்று சொல்வார்கள். பயப்படாதீர்கள். ஆண்டு சொல்லுகிறார், விசுவாசத்தை விட்டுவிடாதே, அற்புதங்களை செய்வார். அற்புதர் தோன்றுவார். அற்புதர் உங்களுக்காக கிரியை செய்வார். அந்த அற்புதரோடு ஒரு நல்ல ஃபெல்லோஷிப்பை விட்டு விடாதீர்கள் என்று இந்த அருமையான செக்ஷன்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார்.
எல்லா கண்களையும் மூடலாம், நாம் ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதுக்காக நன்றி. உமக்கு கோடான கோடி நன்றி. எங்களை பலப்படுத்தினீங்க, எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தினீங்க. உங்கள் நாம மகிமைப்பட்டதுக்காக நன்றி. தொடர்ந்து நீங்கள் மகிமைப்படுங்க. மீதி உள்ள நாட்களை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அதிசயங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இன்று இரவே அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான தேவச்சனங்களே, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் சேனல் நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேருடைய லிங்க் கீழே கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி ஒரு அருமையான சாட்சி ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. அதை கேட்டு மகிழுங்கள். தொடர்ந்து அநேக ஆவிக்குரிய ரகசியங்கள், நம்ம ப்ரேயர் டைம் சேனலில் போட முடியாத அநேக காரியங்கள், சத்தியங்கள், அநேக அற்புத சாட்சிகள் வருகிற நாட்களில் அந்த சேனலில் போடப்படும். கீழே உள்ள லிங்கை தொட்டு அந்த வீடியோக்களை பார்த்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.